வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சா மிகப்பெரிய ஆட்டமாக தான் இருக்கும். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போனவர் சும்மா இருப்பாரா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்து ஆறுமுகத்தை கரெக்டாக ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, என்ன ஆறுமுகம் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டியா, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு பக்கம் கிளாரிஃபிகேஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் பத்திரத்தில் அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கவர்மெண்ட் அச்சடிச்ச பத்திரம், இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்ல, இது எட்டுன்னு போயிட்டு அப்படியே சும்மா அந்த கார்த்தி மூஞ்சிலும் அஞ்சலி மூஞ்சிலும் வீசி எரிஞ்சிட்டு, இனிமேல் என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னோடது, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கோலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே துரத்தடிக்கலாம். உங்களை யாருமே இந்த கவர்மெண்ட்லேருந்து கூட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்குது சார், உங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுதான் இந்த விஷயத்தில் எல்லாமே எனக்கு குழப்பங்களெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதனால் அந்த கௌதமும் மறுபக்கம் இலக்கியா இவங்க ரெண்டு பேரால் எதனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார், அவங்க வந்து இவங்களுக்கு சொத்தை கொடுத்தாங்க, இவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு தான் சார். 100% அடித்து சொல்லுவார். ஆனால் என்னோட 10% நீங்கள் கொடுத்துடணும் சார். அழகாக நீங்கள் ஒரு எனக்கு 40 லட்சம் கொடுக்குறேன்னு அழகாக தட்டி விட்டீங்க. என்ன ஆறுமுகம் என்னை பார்த்தா எப்படி தெரியும், 40 லட்சம் 45 லட்சமாக உங்களுக்கு போட்டு தந்துடுறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மறுபக்கம் நம்ம தாட்சாயினி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி, என்ன சுரேஷ் எல்லாம் எப்படி போயின்னு இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் பக்காவாக போயின்னு இருக்கு மேடம், நீங்கள் வந்துங்க உங்களோட ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் புரியலே, எனக்கு அப்படியே சும்மா கை காலெல்லாம் நிற்க மாட்டேன், ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடனம் ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னங்க பண்றது, அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்க காலம் பேசுவாங்க, பேச வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், கேட்டு தானே ஆகணும். அதனால கேட்டுப்போன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி வந்துடுறாரு. என்ன சதீஷ் ஏதோ டீலிங் எல்லாம் பேசின்னு இருக்க போல, என்ன விஷயம் சொல்லுப்பா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் சுரேஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிருவாரா, சொல்ல மாட்டார். ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை, தவட மேலே சப்புன்னு கார்த்தி நாள் வைக்கிறார். உடனே சுரேஷ் எல்லா உண்மையும் வளர்றாப்ல. சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கு முழுக்க காரணம் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தான். அவங்க தான் உங்களுக்கு சொத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களோட ப்ராஃபிட்ல என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க, அந்த சொத்து விதத்துல பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் அப்படியே டக்குன்னு க்ரோத் ஆகின்னு போகிறீங்களா இல்லை ரொம்ப டவுனுக்கு போயின்னு இருக்கீங்களா, எல்லாத்தையும் நான் விசாரிக்க சொன்னார். நானும் அதுபடி எல்லாத்தையும் விசாரிச்சேன் சார், அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓஹோ எனக்கு எதிராக இவ்வளோ ஒரு பக்கம் போட்டி நடந்துன்னு இருக்கா. இந்த போட்டியில் என்னவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், போட்டி இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் ஒருத்தரையும் அடித்து ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்கேமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், நாம கண்டுபிடிச்சி வச்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டாக இருக்க முடியும். இல்லைனா ஐயோ இப்படியா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் பதட்டத்திலையும் பயத்துலையும் தான் போயின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது எஸ்எஸ்கே இருக்கால அவருக்கு வந்து என்ன விஷயம் தெரியாது, இந்த மாதிரி கார்த்திக் எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே சும்மா ஒரு சூறாவளி கிளம்பியதே சும்மா இருந்த செங்கை கெடுத்து விட்டாய் ஊதி விட்டாய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பக்கம் வெறியில் வந்துன்னு இருக்காரு. வந்து சும்மா எஸ்எஸ்கே சட்டையா பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணு லெஃப்ட்டு ரைட்டு வாங்குன்னு வாங்க போறாருன்னு எல்லாம் நினைச்சோம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யலைங்க. எஸ்எஸ்கே நீ எப்படி என் கூடயே இருந்து எனக்கே குழி பறிச்சு என்னவே அந்த குழியில் நீ தள்ள பார்க்குறியோ, அதே போலவே இன்னும் நான் உன் குழியில் தள்ளல, அதுக்கான சரியான பிளானை நான் தீட்டின்னு இருக்கேன். நான் இப்போ அவசரப்பட்டு வாயா விட்டா நீ ஒரு பக்கம் உஷாராயிட்டு நீ வேற எதனா பிளான் போட்டு எனக்கே நீ ஆப் அடிப்பார் வீட்டு அடிப்பேன். அதனால நான் என்ன பண்ணும், பொறுமை கடல் இன்னும் பெரியது, அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதனால பொறுத்திருந்து தான் நான் அடிக்க போறேன். இதுக்கு மேல உங்க மேல நான் கை வைக்க மாட்டேன். எந்த நேரத்தில் அடிக்கணுமோ எப்போ அடிக்கணுமோ அப்போ வந்து உன்னை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு சும்மா குட்டுன்னு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா பேசினு இருக்காங்க, என்னதான் விஷயம் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஒரு பக்கம் புரியாத புதிராதாங்க போயின்னு இருக்கு. இந்த புரியாத புதிருக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒரே ஒரு பதில் தாங்க, நான் தயாராகிட்டேன், இதுக்கு மேலே யாரையும் சும்மா விட போகிறதில்ல. ஏன்னா எங்கள் அண்ணன் கௌதம் அவரை வந்து நான் ஏமாற்றி இந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரிய வருது நான் ஏமாற்றி தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட ஏமாற்றி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே தவறான ஒரு புரிதலை கொண்டு அவர் மேலே நான் தப்பான பழியை போட்டுன்னு அவரை நான் ரொம்பவே ஒரு கேவலமான ரோல் மாடலாக நான் அப்படியே சும்மா எல்லாருக்கும் ஒரு பக்கம் பிரதிபலிச்சுன்னு இருந்தேன். ஆனால் இல்லை அவரு நல்லவர் நான் தான் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயாவது நான் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தாங்க ஆட்டம் ஆரம்பம்.
இதுக்கப்புறம் என் ஆட்டம் சும்மா சாதா ஆட்டமாக இருக்க போகிறது இல்லைங்க, அதிரடியான ஆட்டமாக தான் இருக்க போது. இதுக்கப்புறம் தான் களத்தில் நான் இறங்கி வேலை செய்யறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளான விஷயம் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவங்க இதுன்னு இப்போ ஏமாந்துட்டாங்க சுத்தமாக. தான் வாழ்க்கையே ஒரு பக்கம் பறி கொடுத்துட்ட மாட்டி சொத்து எல்லாமே போயிருச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது கார்த்தி? போய் கௌதம் கிட்ட நின்றா கௌதம் காரி மூஞ்சிலே தோப்போம். இதை தானே உங்களுக்கு படித்து சொன்னேன், தெளிவாக சொன்னேன், அழகாக சொன்னேன், க்யூட்டாக சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம ஒரு பக்கம் நான் ஏதோ உங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி கெட்டவன் சொல்லிட்டு என்ன பிரதிவை அளிச்சிங்களே, அப்போ நல்லா இருந்துச்சா? இதுக்கு தான் சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம காலை வைக்கிறதுக்கு முன்னாடி 100 டைமுக்கு ஒரு 99 டைம் ஆனால் யோசிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஒரே டைம் தான் எடுத்து குச்சிட்டீங்க. கெட்டவங்களை நம்பினீங்க, நல்லவங்கள சோதிச்சிங்க. இப்போ நல்லவங்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, கெட்டவங்களால் வச்சு செய்யப்படுதில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் திருந்துங்களா திறந்த மாட்டீங்களா, அது உங்கள் பிரச்சனை. உங்கள் சொத்தை காப்பாற்றாங்க போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.